இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழில இங்க எப்படி எழுதணும் அப்படின்றதையும் இங்கோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்கு முதல்ல எப்படி எழுதணும் அப்படின்னா இது இங்கு. இங்க எப்படி எழுதணும் அப்படின்னா புள்ளி இல்லாம. உள்ளார பக்கமா ஒரு கோடு, அதாவது பார்க்க இங்கிலீஷ் லெட்டர் இ மாதிரி தெரியும். இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா குறிலுக்கு மேல் பக்கமா ஒரு கோடு வரும், நெடிலுக்கு 2 கோடு வரும். அதே மாதிரி இன்னொரு சில இடங்கள்ல புள்ளி வச்சு குறில் வரும், புள்ளி வைக்காம நெடில் வரும். பாப்போம் அது எப்படி வரும் அப்படின்றதெல்லாம். இப்போ இங்க வந்து டபுள் லைன், இங்க சிங்கிள் லைன், இங்க ரெண்டு கோடு. இங்கு எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க மேல கோடு போட்டோமா, இங்க கீழே. இங்கு எப்படி எழுதணும் அப்படின்னா இதே இங்க டபுள் லைன், இதே இதுல டபுள் லைன். இப்போ இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு கோடு ஒரு புள்ளி, இது கே. இதே கே எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க கோடு மட்டும் புள்ளி இல்லாம, இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புள்ளி இல்லாம. அடுத்து கை. கை எப்படி எழுதணும் அப்படின்னா இதே டபுள் லைன், டபுள் லைன் அவ்வளவுதான். அடுத்து இங்கோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா போட்டுட்டு இங்கேயும் ஒரு கோடு, அந்த பக்கமும் ஒரு கோடு, அப்ப ஸ்ட்ரைட் லைனா போட்டுக்காங்க. போட்டுட்டு குறில்னால புள்ளி. இதே கோ எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கோ